அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இந்த மேடை தனியாக அமர்ந்திருப்பது கொஞ்சம் கூச்சமாகவும் அச்சமாகவும் இருக்கிறது. பொதுவாக வரிசையாக நாற்காலிகள் போடப்பட்டு அந்த நாற்காலிகளுக்கு நடுவே அமர்ந்திருந்தே பழக்கமாகி விட்டதனால் தனியொருவனாக தனியொரு மேடையில் அமர்ந்திருப்பது சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது. ஐயா ஞானசம்பந்தம் வந்திருக்கிறார், அவருக்கு பிரச்சனை இல்லை. பட்டிமன்றத்தில் இந்த புறமும் அந்த புறமும் ஆட்கள் இருப்பார்கள். ஒரு ராஜாவை போல நடுவில் அமர்ந்து அவர் அங்கே தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இங்கு பேச்சாளர் வந்திருக்கிற காரணத்தினால் தன்னந்தனியாக இந்த மேடையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட இவ்வளவு நாற்காலிகள் காலியாக இருந்தாலும் கூட நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது. வழக்கம் போல சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி பலவிதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த விவாதங்களை தாண்டி இந்த நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சி தமிழ்நாடு அளவில் சில காரணங்களுக்காக புகழ் பெற்றிருக்கிறது, பேசப்படுகிறது என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். நண்பர்களே, ஒரு புத்தக கண்காட்சி என்பது சில ஊர்களில் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் நடந்து முடித்து விடுகிற காட்சிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஊருக்கு வேற போய் போன் போட்டு உங்க ஊர்ல புத்தக கண்காட்சி நடக்குது, நான் வர்றேன் அப்படின்னா எங்க ஊர்ல புத்தக கண்காட்சியா என்றெல்லாம் கேட்ட அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியை நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கிய திருவிழாவாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். இங்கே சில விமர்சனங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் எழுதப்பட்டன. திரைத்துறையினரை நிறைய அழைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாதங்களில் எந்த பொருளும் இருப்பதாக தெரியவில்லை. அதெல்லாம் சில எழுத்தாளர்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள். எனக்கு தெரிந்து பெரும்பாலான எழுத்தாளர்கள் தாங்களும் திரைத்துறையில் ஒருவராக மாற முடியாதா என்ற கனவோடு இருப்பவர்கள் தான். புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு திரைக்கலைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதே போல இன்னும் பல கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதே போல திரைத்துறையில் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு எழுத்தாளர்களும் அழைக்கப்படுகிறார்கள். கலைகளுக்கு இடையே முடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றிலும் பங்கேற்க வேண்டும். அப்படி பங்கேற்கிற போதுதான் நம்முடைய அனைத்து கலைகளும் வளர்ச்சி பெறும். இன்னொன்று, புத்தக கண்காட்சி என்பது எழுத்தாளர்கள் மட்டும் பேசுவதற்கான ஒரு இடம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இது ஒரு கலாச்சார திருவிழா, ஒரு பண்பாட்டு திருவிழா. இதில் எல்லாமே இருக்க வேண்டும். அதோடு இலக்கியம், நவீன இலக்கியம் சார்ந்த நூல்களுக்காக மட்டும் ஒரு புத்தக கண்காட்சி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு 10% இருக்கலாம் ஒரு புத்தக கண்காட்சியில். மீதி 90% புத்தகங்கள் கல்வி சார்ந்த நூல்கள் இருக்கின்றன, பல்வேறு துறைகள் சார்ந்த நூல்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிற போது இன்க்ளூசிவ்னஸ், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய, அனைத்து ரசனைகளையும் உள்ளடக்கிய, அனைத்து பார்வைகளையும் உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டால்தான் அங்கே அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும், மக்களும் வருகை தருவார்கள். நேற்றெல்லாம் பெருந்திரளான மக்கள் நீங்க வந்திருப்பதை நான் பார்த்தேன். பொதுவாக திங்கட்கிழமை என்பது எல்லோருக்குமே மிகவும் துயரமான ஒரு நாள் தான். திங்கட்கிழமையை இந்த உலகத்தில் யாருமே விரும்புவது கிடையாது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது தற்கொலைகள் அதிகமாக எந்த கிழமைகளில் நடைபெறுகின்றன என்று ஒரு உலக அளவில் ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட உண்மை என்பது பெரும்பாலும் திங்கட்கிழமை காலையில் தான் தற்கொலைகள் அதிகம் நடக்கின்றன என்று. சில பேர் தற்கொலை பண்ணிக்காண்டே அந்த மனோபாவனாலதான் எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு ஆபீஸுக்கு போவாங்க.
அப்படி பார்க்கிற போது எல்லா ஒரு புத்தக கண்காட்சிகளிலுமே வாரத்தில் முதல் 2-3 நாட்கள் என்பது கொஞ்சம் அதிகம் சோர்வாக இருக்கும். அப்படி என்றால் மற்ற நாட்கள் அது கொஞ்சம் குறைவாக சோர்வாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி பார்க்கிற போது இந்த கண்காட்சி நேற்று வருகை தந்திருந்த மக்களுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்கிற போது நாகப்பட்டினம் போன்ற ஒரு சிறிய ஊரில் இவ்வளவு மக்கள் வருவார்களா என்கிற ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, புத்தக கண்காட்சி தொடர்பான அறிவிப்புகள், செய்திகள், நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் எல்லாமே மிகச்சீரிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னுதாரணமான ஒரு புத்தக கண்காட்சியாக இது திகழும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, இந்த இதுபோன்ற புத்தக கண்காட்சிகளை நாம் ஏன் ஊர்தோறும் விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம்? அரசு ஏன் இதை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது? இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், புத்தகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான இடைவெளி இன்று மிகவும் அதிகரித்து விட்டது. இந்த இடைவெளியை குறைக்காவிட்டால் அது புத்தகங்களுக்கும் மனிதர்களுக்குமான இடைவெளி அல்ல, மனிதர்களுக்கும் மொழிக்குமான இடைவெளியாக மாறிவிடும். மனிதர்களுக்கும் பண்பாட்டிற்கும் இடையிலான இடைவெளியாக மாறிவிடும். மனிதர்களுக்கும் சிந்தனைகளுக்குமான இடைவெளியாக அது மாறிவிடும். நாம் 2000 வருடங்களாக புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிறந்து வளர்கிற ஒரு தலைமுறைக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொன்னால் நம்முடைய பண்பாடு ஒரு பெரும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நாளை நாம் எழுதுகிற புத்தகங்களை எல்லாம் யார் படிப்பார்கள் என்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நூலகங்களை உருவாக்குகிறோம், கோடிக்கணக்கான புத்தகங்களை சேமிக்கிறோம். அப்படி என்றால் அதை யார் படிக்கப் போகிறார்கள்? அதனால்தான் புத்தகங்கள் என்ற ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இளைய தலைமுறைகளுக்கு சொல்வதற்காகவாவது இந்த புத்தக கண்காட்சிகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன. அதனால்தான் ஊர்தோறும் புத்தக கண்காட்சிகள் ஊராக சென்று புத்தகங்களை பற்றி பேசுகிறோம், படிப்பை பற்றி பேசுகிறோம், சிறந்த ஆசிரியர்களை பற்றி பேசுகிறோம், கவிதைகளை பற்றி பேசுகிறோம். எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரே காரணம், நம்முடைய இவ்வளவு பெரிய நீண்ட ஒரு மொழி தொடர்ச்சி என்பது அறுந்து விடக்கூடாது. அது அறுந்து விட்டால் மீண்டும் ஒருபோதும் அதை நம்மால் இணைக்க முடியாது. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த கண்காட்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலேயே வேறு எங்கும் ஒரு அரசாங்கமே முன்னின்று மாவட்டத்தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற அரிய நிகழ்வு வேறு எங்குமே. இதற்காக நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தமிழ்நாடு பல துறைகளிலும் முன்னோடியாக இருந்திருக்கிறது, பலவற்றிற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. ஒரு அரசு ஊர்தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற இந்த இயக்கத்தையும் தமிழ்நாடு தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். நாகப்பட்டினம் போன்ற சிறிய நகரங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்கும் என்று சில வருடங்களுக்கு முன்பு யாராவது சொல்லி இருந்தால் நம்பி இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கோபம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த புத்தக கண்காட்சியில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சியில் இன்று மாலை நான் நிறைய வாசகர்களை சந்தித்தேன். நேற்றில் கூட சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு எழுத்தாளராக நான் புத்தக கண்காட்சியில் சந்திக்கிற வாசகர்கள் தான் அந்த ஆண்டு முழுக்க நான் எழுதுவதற்கான உத்வேகத்தை கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் எண்ணற்ற கேள்விகளை கேட்கிறார்கள். யாரும் கேட்க முடியாத கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள். ஏனென்றால் ஒரு வாசகன் நம்புகிறான், ஒரு வாசகி நம்புகிறாள், ஒரு எழுத்தாளன் என்பவன் கற்றறிந்தவன், ஒரு எழுத்தாளன் என்பவன் தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவன், ஒரு எழுத்தாளன் என்பவன் தகமை சார்ந்தவன் என்று ஒரு வாசகன் ஒரு வாசகியை நம்புகிறார்கள். அதனால்தான் அவர்கள் பார்த்தவுடன் அவர்கள் கேட்க வேண்டிய எத்தனையோ கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நானும்
இடையராது சலிக்காமல் அவருடைய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இன்று மாலை சந்தித்த 2 வாசகங்கள் கேட்ட 2 கேள்விகள், அவை மிக முக்கியமான கேள்விகள், நம்முடைய பண்பாட்டோடு தொடர்புடைய கேள்விகள். ஒரு வாசகர் கேட்டார், சார் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்கள் படிக்கிற எல்லாமே எங்களுக்கு மறந்து போயிருக்கு, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. மிக எளிமையான கேள்வியாக தோன்றுகிற இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு புத்தகத்தை படிக்கிறார்கள், ஒரு கதையை படிக்கிறார்கள், ஒரு கவிதையை படிக்கிறார்கள், ஒரு வரலாற்று உண்மையை படிக்கிறார்கள், கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடுது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஒரு படத்துல சூர்யாவுக்கு எல்லாமே ஒரு 15 நிமிஷம் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ஒரு சீன் வரும் இல்லையா? நம்முடைய மெமரி எல்லாமே 15 நிமிஷத்துக்குள்ள அடங்கிருச்சாகிற ஒரு கேள்வி நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள் என்று கொண்டு சம்பந்தமே இருக்காது. இப்ப செல்போனை திறந்தீங்கன்னா ஒரு 50 ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு. உணவு பார்க்குறவங்க இருக்காங்க, அதே மாதிரியே ஒரு 50 வீடியோ பார்ப்பீங்க, எத்தனையோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த காலம் எப்படி இருக்குன்னா, நீ எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற காலமாக மாறிவிட்டது. தகவல்களை மட்டுமல்ல, மனித உறவுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, ஒருவர் நமக்கு செய்த நன்றியை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, நாம் என்ன பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. உண்மையிலேயே நம்ம செல்போன்ல நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்க்கிற ரீல்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. இன்று என்பது இன்றோடு முடிந்தது, நேற்று என்பது நேற்றோடு முடிந்தது. இப்படியாக ஞாபகங்களே அற்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நண்பர்களே, நம்முடைய கவனிக்கும் திறன் வெகுவாக சுழற்றிவிட்டது. நம்முடைய பால்ய காலத்தில் இருந்த எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய மனதின் அடிவாளத்தில் எங்கோ பார்த்த முகங்கள் இப்பெல்லாம் பேர் மறந்து போயிருதுங்க. ரொம்ப நல்ல தெரிஞ்சவரா இருக்காரு, அவர் ஒரு 3 மாசம் பார்க்காம இருந்தா ஆள் தெரியுது, பேர் தெரிய மாட்டேங்குது. இவர் பேரு என்னவாவோ இருக்குமே, இவர் யாரு. இப்ப நாங்க சில சமயத்துல ரொம்ப நெருங்கிய நண்பர்களே கையெழுத்து கேட்பாங்க. நேற்று அப்படித்தான் எனக்கு தெரிந்த ஒரு தோழி ஒருவர், அவர் ஒரு 6-7 மாசமா அவரை நான் பார்க்கல, அப்புறம் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தவங்க இப்ப அவங்க பேரை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு நிறைய ட்ரிக் இருக்கு. நான் என்ன பண்ணேன், நீங்க என் போன் நம்பரை அழிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க தான் என் நம்பரை அழிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் நிச்சயமா இல்லை, நீங்க தான் என் பேரையே உங்க போன்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னு. உடனே அவங்க இதோ இந்த இப்போ உங்க கூப்பிடுறேன் பாருங்க அப்படின்ட்டு அவங்க பேர்ல இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா மொபைல்ல உங்க பேர் வருது. ஓ சாரிங்க, அவங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என் நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது, அவங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டு. சில பேர்ட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, தெரியாத முன்பின் தெரியாதவங்களை பத்தி பேசல, ஆட்டோகிராஃப கையெழுத்து போடுறப்ப பேர் எழுதி போட்டு கொடுப்பேன். உங்க ஃபுல் நேம் சொல்லுங்கன்னு கேட்பேன். என் பேர் தெரியாதான்னு கேட்பாங்க. பேர் தெரியுங்க, நான் எப்பவுமே எழுதுறப்ப ஃபுல் நேம் எழுதுவேன். அப்படிலாம் ஒரு பழக்கமே எனக்கு கிடையாது. உடனே அவங்கதான் இதுங்கல்ல அப்படின்னு. இப்போ இவ்வளவு விஷயங்களை நினைவில் வைத்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கே பெயர்கள் மறந்து போகிறது என்று சொன்னால், ஏன்னா ஒரு எழுத்தாளனுடைய முதலீடு என்ன? ஞாபக சக்தி தான். ஒரு எழுத்தாளனுடைய ஆற்றல் என்பது என்ன? நினைவில் வைத்திருப்பதுதான். நினைவில் வைத்து அதை எழுதுவதுதான் ஒரு எழுத்தாளனுடைய ஆற்றல். பேர் மறந்தது. அப்ப அந்த இளைஞர் என்கிட்ட கேட்டாரு, எனக்கு எல்லாமே மறந்துருதுங்க, நான் படிக்கிற எல்லாமே மறந்துருதுன்னு. சரி, உங்களுக்கு எது மறக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாம் மறந்துடுறது உண்மைதான், உங்களுக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அவர் அப்படியே யோசிச்சாரு. யோசிச்சுட்டு சொன்னாரு, தெரியல சார், எனக்கு எல்லாமே மறந்துடுற மாதிரிதான் இருக்கு. அப்ப நான் சொன்னேன்,
நீங்கள் பட்ட அவமானங்கள் உங்களுக்கு மறந்து போகிறதா என்று கேட்டேன். இல்ல சார் என்று. சரி, நீங்க எதையாவது பறி கொடுத்திருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு மறந்து போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், அவமானங்கள் மறப்பதில்லை, பறிகொடுத்தது மறப்பதில்லை, இழப்புகள் மறப்பதில்லை, வழிகள் மறப்பதில்லை. எது மறந்து போகிறது? யோசித்து பார்த்தால் நன்றாக நினைத்து பாருங்கள். எது உங்கள் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறதோ அது மட்டும் மறப்பதே. காயத்தை ஏற்படுத்தான எல்லாமே மறந்து போகுது. காரணம், நாம் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறோம். இந்த நிலையில் தான் புத்தகங்களினுடைய இடம். இந்த புத்தகங்களுடைய இடம் என்னவாக இருக்கிறது என்றால், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மறந்து போகிறவற்றை, நீங்கள் கவனிக்க தவறுகிறவற்றை புத்தகங்களும் இலக்கியங்களும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. உண்மையில் புத்தகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. புத்தகத்துடைய வேலையே நீங்கள் மறந்தவற்றை உங்களுக்கு நினைவூட்டுவதுதான். நீங்க சின்ன வயசுல எப்படியோ இருந்திருப்பீங்க, மறந்துருப்பீங்க. பால்ய காலத்தை பற்றிய ஒரு கதை உங்களுக்கு அதை நினைவூட்டுது. உங்களுடைய திருமண நாட்களில் நீங்கள் நடந்த பல விஷயங்களை மறந்து போயிருப்பீர்கள். ஆனால் திருமண நாட்களை பற்றிய ஒரு கதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. எங்கோ நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்த ஒரு துயரம், அதை நீங்கள் எங்கோ மறந்து போயிருப்பீர்கள். அல்லது ஒரு மகிழ்ச்சி, அதை மறந்து போயிருப்பீர்கள். ஒரு சிறந்த கவிதை, ஒரு சிறந்த கதை, அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, எங்க வாழ்க்கையில நடந்ததை நீங்க எப்படி எழுதுவீங்க? எங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பாங்க. வாழ்க்கையில் நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எதையும் நான் அறியவில்லை. ஆனால் நான் செய்ததெல்லாம் உங்கள் ஞாபகத்தினுடைய குணத்தில் நான் ஒரு சிறு கல்லை எறிகிறேன். அது நீர்வளையங்களை உருவாக்குகிறது. அந்த நீர்வளையங்கள் தான் உங்களுடைய ஞாபகங்கள். அப்பொழுது உங்களை நீங்களே மீட்டுக் கொள்கிறீர்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நல்ல கவிதையை, ஒரு நல்ல கதையை படிக்கிற போது உங்களை நீங்களே மீட்டுக் கொள்கிறீர்கள். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நம்மை நாமே மீட்டுக் கொள்வதா? நம்ம கிட்ட தானே இருக்கோம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் உங்களிடம் இல்லை. உங்கள் மனம் உங்களிடம் இல்லை. உங்கள் மனம் உங்களிடம் இல்லைன்னா ஒரு காதல்ல மனசுல யாரையோ பறிக்கணும்னு சொல்றதுல அப்படி அல்ல. நான் சொல்றது அதை விட மிக ஆழமான ஒரு விஷயம். உங்கள் மனதில் உங்களிடம் நீங்கள் இல்லை என்பதனுடைய பொருள், உங்களை யார் யாரோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிறுவனம் உங்களை பயன்படுத்தலாம், ஒரு வேலை உங்களை பயன்படுத்தலாம், ஒரு குடும்பம் உங்களை பயன்படுத்தலாம், ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் உங்களை பயன்படுத்தலாம். நீங்கள் தினம் தினம் வாங்குகிறீர்களே பொருள்கள், அந்த பொருள்களை உருவாக்குகிற நிறுவனங்கள் உங்களை பயன்படுத்தலாம். குறைந்தது ஊடக நிறுவனங்கள் உங்களை பயன்படுத்தலாம், சமூக வலைத்தளங்கள் உங்களை பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உங்கள் உடலும் மனமும் யார் யாருடைய கருவிகளாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் ஒரு சாதிக்கப்பட்ட பொம்மைகளை போல செயல்படுகிறோம். பல சமயங்களில் நம்முடைய செயல்களுக்கு எந்த அர்த்தமும் நமக்கு தெரிவது கிடையாது. நம்ம ஏன் இதை பண்ணணும், தேவையே இல்லாத ஏன் இந்த பொருளை வாங்கணும், நம்ம சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல போய் ஏன் தலையிட்டோம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க ஏன் ஃபார்வர்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் உங்கள் உடலும் மனமும் வெவ்வேறு சக்திகளால் கண்ட்ரோல் பண்ணப்படும், வெவ்வேறு சக்திகளால் கொண்டு செலுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் உண்மையிலேயே நம்ம யாரு, நம்ம மனசு என்ன, நம்ம அனுபவம் என்ன, நம்ம வாழ்க்கையினுடைய பொருள் என்ன, சாரம் என்ன, இதை நம்ம கேட்டுக்கலன்னா நம்ம யாருடைய கைப்பாவையாகவோ பொம்மையாகவோ வாழ்க்கையில் இயங்கி கொண்டிருக்கிறோமே அப்படியே இருந்து 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 மறைந்து போய்விடும். நம்முடைய சாரத்தை மீட்டுக் கொள்வதற்காக நாம் எடுக்கிற எளிய முயற்சி தான் புத்தகங்களை வாசிப்பது,
இலக்கியங்களையும் வாசிக்கணும். இதனுடைய பயன் பலருக்கும் புரிவது கிடையாது. நாங்க ஒரு பக்கம் கூட படிக்க முடியலங்க, தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரும். தூக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், தூக்கம் வந்தால் அதற்கு பிறகு அடுத்த நாளும் அந்த பக்கத்தை படிக்க வேண்டும். அதற்கு அடுத்த நாளும் படிக்கிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு வந்துவிடும். இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம். அப்படி பார்க்கிற போது இந்த புத்தக வாசிப்பு இயக்கம் என்பது மனிதர்கள் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் தொடர்ச்சி இருக்கிறது என்று சொன்னேன். நான் 2 பேருடைய கேள்விகளை பற்றி குறிப்பிட்டேன் அல்லவா? ஒரு கேள்வியை பற்றி சொன்னேன். இன்னொருவர் ஒரு கேள்வியிடம் கேட்டார். பொதுவாக அரங்குகளை விட அரங்குகளுக்கு வெளியே நடக்கிற உரையாடல்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சார், திருக்குறள் புத்தகம் அவ்வளவு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. திருக்குறள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு நிகராக ஒரு புத்தகமே இல்லை. அப்படி ஒரு புத்தகமே திருக்குறளுக்கு நிகராக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக திருவள்ளுவர் கடவுளின் தூதராகத்தான் இருக்க வேண்டும். திருக்குறள் கடவுளால் எழுதப்பட்டதா மனிதரால் எழுதப்பட்டதா என்று என்னிடம் கேட்டார். நான் மனிதரால் எழுதப்பட்டது என்று சொன்னேன். அது மனிதரால் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால் வேறு சில மனிதர்களும் அப்படி எழுதியிருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக திருவள்ளுவர் ஒரு கடவுளுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தனமாக நம்புகிறார். அதே அவர் என்னிடம் சொல்கிறார். நான் அவரிடம் சொன்னேன், ஒரு புத்தகம் தனியாக தோன்றாது, ஒரு அறிஞன் தனியாக தோன்ற மாட்டான். அன்றைக்கு திருக்குறள் போன்ற ஒரு புத்தகம் எழுதப்படுவதற்கு, திருவள்ளுவர் போன்ற ஒரு மாபெரும் அறிஞன் தோன்றுவதற்கு தனிப்பட்ட ஒரு மேஜிக் அது அல்ல. அந்த தளத்திலோ அதற்கு முன்னும் பின்னுமோ ஏராளமான பேர் அன்றைக்கு இருந்திருப்பாங்க. ஏராளமான கல்வி அங்கே இருந்திருக்கும், விவாதம் இருந்திருக்கும். எந்த ஒரு தனி மனிதனும் தனியே தோன்றுவது கிடையாது. ஒரு மாவீரன் தோன்ற வேண்டும் என்றால் அவனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இருப்பார்கள். ஒரு சிந்தனையாளர் தோன்றுகிறார் என்றால் அவனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் இருக்கும். திருக்குறளை நாம் கண்டுபிடித்து எவ்வளவு ஒரு நூற்றாண்டு 1.5 நூற்றாண்டு தான் நமக்கு ஆகியிருக்கும். அது எங்கேயோ இருளில் அந்த பிரதி காலகாலமாக கிடந்தது. ஒருவன் அதை கண்டுபிடித்து நமக்கு தருகிறான். அது வரைக்கும் நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய செல்வம் நம்மிடம் இருக்கிறது. இப்படி காணாமல் போன எத்தனையோ பிரதிகள் இருக்கலாம் அல்லவா? அறியப்படாமல் நெருப்பிலும் நீரிலும் அழிந்து போன எத்தனையோ இலக்கிய செல்வங்கள் இருக்கலாம் அல்லவா? நாம் எப்போதும் வரலாற்றை தனி மனிதர்கள் வழியாக புரிந்து கொள்ளக்கூடாது. திருக்குறள் என்பது தமிழ் சமூகம் அடைந்த உயரத்தின் ஒரு அடையாளம். திருக்குறள் என்பது கல்வியிலும் சிந்தனையிலும் இந்த சமூகம் எத்தனை உயரிய இடத்தில் இருந்தது என்பதற்கான ஒரு பண்பாட்டு சான்றுகள். அவரை போன்றவர்கள் இன்னும் இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு புத்தகம் எழுதுவதற்கான கல்வி சூழலும் பண்பாட்டு சூழலும் இருந்திருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் திருக்குறள் என்பது ஒரு தனி அற்புதம் என்று நினைக்கிறோம். அது ஒரு பண்பாட்டு அற்புதம். அது ஒரு மொழியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தினுடைய ஒரு அடையாளம். அது ஒரு சிந்தனை மரபினுடைய உச்சத்தின் அடையாளம். அப்படி பார்க்கிற போது நான் அவருக்கு சொன்னேன், நமக்கு முன்னால் எது நம் கண்ணில் படவில்லையோ அது எல்லாம் இல்லை என்று பொருள் ஆகிவிடாது. அதோடு தொடர்புடைய பலவற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். நண்பர்களை நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த மொழி எவ்வளவு ஆழமானது, செறிவானது என்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் பேசிய ஒரு மொழியை உலகத்தில் எங்காவது இன்றைக்கு அந்த மனிதர்களோடு நாம் பேச முடியுமா? ஒவ்வொரு 200-300 வருடங்களுக்குள்ளும் பேசுகிற மொழியும் எழுதுகிற மொழியும் முற்றாக மாறிவிடுகிறது. ஆனால் எத்தனையோ திருக்குறள் இன்றைக்கு உரையாசிரியர்களுடைய தேவையே இல்லாமல் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு உரையாசிரியரோ விளக்கங்களோ எதுவும் தேவையில்லை. இப்ப உதாரணமாக தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, இதை எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சொல்ல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு.
இதுல புரிந்து கொள்வதில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லுங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு சொல், எழுதப்பட்ட ஒரு சொல், இதுதான் வாழும் மொழி என்பதற்கான அடையாளம். இதுதான் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மொழியினுடைய ஒரு அடையாளம். 2000 வருடமா அந்த குரல் தாண்டி இன்றைக்கு நாம் பேசுகிற அதே சொற்களோடு அன்றைக்கும் அது இருந்திருக்கிறது. அன்றைக்கு பேசப்பட்ட அதே சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கின்றன என்றால், ஒரு பண்பாட்டு மரபினுடைய தொடர்ச்சி என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு செறிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போது பல குரல்கள், பல சங்க பாடல் வரிகள், இது எல்லாமே நமக்கு மிக மிக நெருக்கத்தில் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய மொழி வாழும் மொழி, நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு வாழும் பண்பாடு. அதற்கு ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சி அறுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கண்காட்சிகளும் ஏற்பாடுகளும் மக்களை அதற்கு நோக்கி அழைப்பது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள், சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது என்று. இந்த பாடல் என்பது உங்களுக்கு யாருடைய வரிகள் என்று உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். யாருடைய வரிகள் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது என்கிற அந்த வார்த்தை யாராவது கை கட்டு தூங்க. ரொம்ப தூரத்துல இருக்கீங்க எல்லாரும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வேற அந்த ஐயா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வேற சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது என்கிற இந்த வாக்கியத்தை எழுதியது யார்? சரி, விட்டுருவோம். எல்லா பாரதியாரையும் புதுசா தான் அறிமுகப்படுத்த. வேற ஓகே ஓகே ஓகே. ஓடி விளையாடு பாப்பா உங்களுக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? கை இருக்குங்க. அதை எழுதுனது யாரு? வெரி குட். இப்ப இந்த பாட்டை இன்னைக்கு சொல்லுவோம். இது ஒரு தலைப்பா கொடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, அந்த பாட்டுல பாரதி சொல்கிறாங்க, புவி அரசும் போற்றிட, புவி அனைத்தும் போற்றிட, வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தற்றே. சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிகு நவகவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை. இத கேட்கிறப்போ ஒருத்தர் ரொம்ப திமிரா பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவு திமிரா, நான் தான் மகா கவிதை எழுதுறேன்றான். இது ஏன் சொல்லுதான் ரொம்ப புதுசுங்கிறா, நான் சொல்ற பொருள் தான் புதுசுங்கிறா. சோதி மிகு நவகவிதை, அப்படியே வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு நவகவிதை அப்படிங்கிறா. எவ்வளவு திமிரோட இருக்குமா? அப்ப என்னன்னா, நீங்க நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு பெரிய மேடை பாரதியார் இந்த பாட்டை முழங்குறார் அப்படின்னு தோணும். அப்படித்தானே? புவியனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை. தமிழ்நாட்டில் அப்படி இல்லவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி வன்மர் இருக்கா, கம்பன் இருக்கா, பல பேர் இருக்கா. ஆனா பாரதி சொல்றான், தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தற்றே. இதை என்ன சிச்சுவேஷன்ல சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பாட்டை ஒருத்தர் தன்னை பத்தின பெருமித உணர்ச்சியோடு பெரிய ஏதாவது அவார்டு நிற்கிறப்ப, இல்ல யாராவது அவனை புகழ்ந்து ஒரு மேடையில ஏற்றி உட்கார வச்சிருக்கப்போ இது பாடின பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்தை நாம் பார்க்கிற போது நம் மனம் உடைந்து போய்விடும். நம் கண்கள் கலக்கி விடும். வறுமை, தாங்க முடியாத வறுமை, ஏழ்மை, பசி ஒன்றுமே இல்லை. அப்போது எட்டயபுரம் மகாராஜாவிற்கு தனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டு எழுதிய சீட்டு கவிதா இந்த பாட்டு. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருத்தர் உதவி கேட்கிறப்ப நம்முடைய நாக்கு தடுத்து, நம்முடைய முதுகு தானாக வளைந்துவிடும். அவர்கள் முன்னால் அவர்கள் கண்களை நம்மால் ஏறிட்டு பார்க்க முடியாது.
நிறைய நேரம் வந்து உதவி கேட்டு போறப்ப எல்லாத்தையும் பேசிட்டு கேட்க முடியாம திருப்பி வந்த எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில இருக்கு. இப்படி கேட்டு போவோம், பேச முடியாது. அவங்க வேற எதையும் பேசிட்டு இருப்பாங்க, எப்படி கேட்கறதுன்னு தெரியாம திருப்பி வந்த தருணங்கள்லாம் இருக்கு. இன்னொன்று, உதவி கேட்பவர்களை, உதவி அளிப்பவர்கள் அல்லது அளிக்கக்கூடியவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பது இன்னொன்று. பாரதியார் ஒரு உதவி கேட்டு, பொருள் உதவி கேட்டு கடிதம் எழுதுகிறார். அந்த பொருளுதவி கேட்கிற கடிதத்தில் தான் சொல்கிறார், வியடைந்தும் போற்றிட வாக்குகள் விடைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தற்றேன். உலகத்திலேயே சிறந்த கவிஞர் நான் தான், எனக்கு நீ வந்து உதவி பண்ணி கேட்கிறான். இதை பார்த்து நாம் பெருமிதத்தோடு இந்த கவிதையை படிப்பதா, மனம் கலக்கி படிப்பதா என்று நமக்கு தெரியாது. காலம் காலமாக கலைஞர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பனுடைய வாழ்க்கையும் அவலமானதாகத்தான் இருந்தது. கம்பனுக்கு பிறகு 1000 வருடம் கழித்து வந்த பாரதியின் வாழ்க்கையும் அவலமானதாகத்தான் இருந்தது. நீங்கள் அசோகமித்திரன் எழுதிய புலிக்கலைஞன் என்ற கதையை உங்கள் சிலர் படித்திருக்க. அந்த கதை என்பது தமிழில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு கதை. நான் சொன்ன இந்த பாட்டிற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு சினிமா கம்பெனி, அந்த சினிமா கம்பெனியில் ரொம்ப ஒரு 2 வருஷமா பணமே எடுக்காம இருக்காங்க. அங்க மேனேஜரா ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, அசோகமித்திரன் தான். அவர் ரொம்ப வருஷம் சினிமா கம்பெனில வேலை பார்த்தாங்க. அப்ப ஒரு நாள் மதியம் சாப்பாட்டு வேலையில் 1 மணியிலிருந்து 2 மணிக்கு அதை பற்றி ரொம்ப நுட்பமாக அசோகமித்திரன் விவரிக்கிறார். 1.5 வருஷமா பணமே எடுக்காதனால நிறைய பேருக்கு சுகர் வந்துருச்சு, நிறைய பேருக்கு தொப்பை வந்துருச்சுலாம் அதை விவரிப்பார். திடீர்னு வந்து ஒருத்தர் வரணும், வந்துட்டு ஐயா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு ஊர்லயே இல்லைன்னு. இல்லையா, அன்னைக்கு நீங்க ஊர்ல தான் இருந்தீங்க. சரி, நீங்க வந்து யாரு நீங்க கேட்பாரு. அப்ப டக்கர்பாட் காதல் அப்படின்பா. டக்கர்பாட் காதல்மா உங்களுக்கு புரியாது. டக்கர்பாட் காதல்னா என்ன? அதங்க டைகர் ஃபைட். அந்த புலி கலைஞர்கள் தெருவுல புலி வேஷம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு கலைஞர் நம்ம. ஐயா ஏதாவது புலி வேஷம் போடுற ஒரு இது இருந்தா கொடுங்க, உங்க படத்துல நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையில் பாரதி எழுதிய சீட்டுக்கவி போன்றதுதான் வந்து அங்கே வாய்ப்பு கேட்பது. இல்லையே வாய்ப்பு, நாங்க படம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு பாருங்க. ஐயா ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என்னுடைய திறமையை நீங்க பாருங்க அப்படின்பா. இல்லப்பா நமக்கு அப்புறம் சொல்லி எடுக்கிறேன்னு சொல்லல. அவர் பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்ண. அப்ப அவர் சொல்றாரு, இந்த நிறைய வந்து புலி வேஷம் போட்டுட்டு இப்ப நிறைய பேர் ரோட்ல போறாங்களே, நீ என்ன ஸ்பெஷலா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறப்ப, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் எடுப்பான். எடுத்து அந்த புலி முகமூடி எடுத்து போட்டுப்பான். சார் நான் நிஜ புலி சார் அப்படின்பா. சொல்லி டகார்னு அப்படியே தாவி அந்த டேபிள் மேல ஏறுவான். அப்படியே டேபிள் மேல ஒரு சுத்துவான். அப்படியே மேல அந்த ஃபேனை பிடிச்சிட்டு தொங்குவான். பயங்கர இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் பதம் அவருக்கு மேனேஜருக்கு பயமா இருக்காங்க என்ன பண்றான்னு. அவனுடைய பாடி லாங்குவேஜும் உடல் அசைவும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்கும் இங்கும் அவன் பாயிற விதமும் ஒரு 5 நிமிஷம் அப்படி அத்தனை இத்தனையும் காட்டுறாரு. பிரமிச்சு போயிடுறாரு அப்படியே. என்ன மாதிரி, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஐயா ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாஸ்க் எடுத்து முகத்துல மாட்டணும்னா அவனுடைய உருவமே வேற மாதிரி ஆயிடும். இப்ப கூட இங்க இந்த டான்ஸ் எல்லாம் பாக்குற பிள்ளைங்களாம் இருக்குல்ல, ரொம்ப அருமையா அவ்வளவு அற்புதமா இந்த ஸ்டேஜஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க புக் ஃபேர்ல அவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கையில ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸோட ரொம்ப வெக்கப்பட்டுட்டு யாரையும் பேசுறதுக்கு மீச்சப்பட்டு திடீர்னு ஒரு சின்ன பிள்ளைங்களாம் மறுபடியும் மாறினாங்க. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ அந்த வேடத்தை அணிகிற போது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலைஞர்களைப் போல தங்கள் மனதில் தங்களை உருவகித்துக் கொள்கிறார்கள். நம்ம எல்லாருமே அப்படிதான். ஜெயமோகன் கூட அதை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார், கூத்து கட்டுறவர்களை பற்றி. அதுல வந்து ஒருத்தன் எப்படி அந்த கூத்த கட்டணும், அந்த சமயத்துல எப்படி அவன் வேற ஒரு ஆளா மாறுறான்னு. அப்போ இவங்க பேசி முடிச்ச உடனே இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே, நல்லா பண்றப்ப உனக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு ஒரு சொல்றேன் அப்படிங்கிறாரு. இதற்கப்புறம் தான் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு அவலமான பக்கம் அதிலே விரிகிறது. நமக்கே இந்த டைகர் ஃபைட் அதை பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கும்.
என்ன மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஒரு அட்ரஸ் கொடுன்னு கேட்பாங்க. ஐயா எனக்கு அட்ரஸ், நான் அந்த ஒரு இடத்துல இருக்கேன், நான் அங்கதான் தொடர்ந்து இருப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்ப நானே வந்து திரும்ப வர்றேன். சரி அப்படின்ட்டு, எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நான் வேலைக்கு போய் பல மாசம் ஆகுது, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய புண்ணியமா போகுங்க சொல்லிட்டு போயிடுவான். அப்ப ரொம்ப கெஞ்சி அழுவான். சாப்பாட்டு காசு கொடுப்பாரு, வாங்க மாட்டான். இவர் திட்டி, இந்த காசு கொடுத்தா வாங்க மாட்டியான்னு அனுப்பி விடுவாரு. அவனுக்கு தேவை உதவி அல்ல, வேலை. அவன் கலைக்கான ஒரு இடம் அவனுக்கு வேணும். அவன் போயிடுவான். அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல ஒரு படம் ஆரம்பிப்பாங்க. அப்ப இவர் மேனேஜர் என்ன பண்றாருன்னா, கதை இலாகாவுல வந்து பேசி ஹீரோ வந்து புலி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இவனை கூப்பிட்டு, இவனுக்கு அந்த வேஷத்தை கொடுத்துருவோம், அவனுக்கு ஒரு 100 ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இந்த கதை எழுதப்பட்ட காலத்துல 100 ரூபாய் ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்க ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் திரும்பி வந்துடுது. அவன் அந்த இடத்துல இல்லை. அப்புறம் அவனை கண்டுபிடிக்க ஏதோ முயற்சி பண்ணாரு, எதுவுமே கிடைக்காது. அப்போ அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த கதை இப்படி முடியும். அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த கரகாட்டம், இந்த புலி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள போறான் இல்லையா, அவன் புலி வேஷம் போட்டுட்டு அவன் உள்ள போறப்ப இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஹீரோ உள்ள போற மாதிரி. ஆனா என்னன்னா, அந்த சமயத்தில் ஒரு நடிகர் கரகாட்டத்தை எடுத்துக்கொண்டு கரகாட்டம் ஆடுகிற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதனால் கதாநாயகன் புலிவேஷம் போடுவதற்கு பதிலாக கரகாட்டம் ஆடிக்கொண்டே கோட்டைக்கு போவதாக கதை மாற்றப்பட்டு விட்டது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு வந்துட்டு அந்த கதை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஒரு படம் எடுத்தா அப்படியே சீட்டு கட்டும்போது எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் எடுப்பாங்க வரிசையா. அதே மாதிரி ராமராஜன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ உடனே இந்த சீனை மாத்திட்டாங்க. இதுக்குள்ளார அந்த அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வேஷத்தை அவன் கலப்பின உடனே அவன் ரொம்ப பரிதாபத்துக்குரிய மாறி இருப்பான். நம்முடைய இது நாசர் எடுத்த தசாவதாரம் படத்துல கூட, சார் தசாவதாரம் இல்லை, இது அவதாரம் படத்துல கூட இந்த துயரத்தை ரொம்ப, இப்ப கூலி வேலை செய்யறவன்லாம் கூத்து கட்டுறவனா இருப்பான். விவசாய வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கூத்து கட்டி ஆடுவாங்க. எழுத்தாளர்களும் கலைஞர்களும் அப்படித்தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அதே விதமான துயரங்கள். அவன் எழுதுறப்ப மட்டும் ஒரு மகத்தான உயரத்திற்கு செல்கிறான். ஆனால் அந்த எழுத்திற்கு வெளியே அவனுடைய வாழ்க்கை அவ்வளவாக இருக்கிறது. நோய்மையும் வறுமையும் துயரமும் புறக்கணிப்பும் தனிமையும் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லா மகத்தான கலைஞர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. நாம் அந்த தனிமையில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுடைய புத்தகங்களை தேடி படிப்பது, அவர்களுடைய புத்தகங்களோடு நாம் வாழ்வது, அவர்களுடைய புத்தகங்களை நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்துச் செல்வது, இத்தகைய பணிகளின் வழியாகத்தான் நாம் அதை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும். அவர்களுடைய எழுத்திற்கு ஒரு உயிர் கொடுக்க முடியும். எத்தனையோ கலாச்சாரங்கள் விழாக்கள், எக்ஸிபிஷன்ஸ் என்னென்னவோ நடக்கிறது. மக்கள் கூட்டமாக அங்கு செல்கிறார்கள். ஆனால் படிப்பின் மேன்மையை, சிந்தனையின் மேன்மையை நாம் அறிவதற்கு நிச்சயமாக நாம் புத்தகங்களோடு நம்மை பிணைத்துக் கொள்ள வேண்டும். அது எழுத்தாளர்களை காப்பாற்றுவதற்காக அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை நாமே கண்டுபிடித்துக் கொள்வதற்காகத்தான் அது. விரைவாக நண்பர்களே, என்னுடைய ஒரு கவிதைகளோடு நான் இந்த அரங்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்க ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, நீதானே என் பொன்ம சண்டம்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? இந்த பாட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல். பின்னாடி அந்த பேர்ல ஒரு படம் கூட வந்தது. உங்களுக்கு தெரியுமா, திடீர்னு ஒரு பாட்டு நம்மளை பிடிச்சிடும், ஏனே தெரியாது. அந்த பாட்டு நம்ம ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டு எங்கே போனாலும் நம்ம கூடவே வந்துட்டு, அதுக்கு இன்னும் விசேஷ பொருள் இருக்காது. திடீர்னு தற்செயலா ஒரு பாட்டு நம்ம மனசுக்கு வந்து எழுந்திருப்பேன். இந்த பாட்டை என்ன பண்றது? பாட்டு ஒண்ணு இதை பத்தி, இந்த பாட்டு கேட்கிற அனுபவத்தை பத்தி நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனா இந்த ஒரு கவிதை
இந்த ஒரு பாட்டை பற்றியது. இதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அந்த பாட்டு நம்ம பைத்திய மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நேரெதிரா இருக்கும். இந்த நாள்ல அந்த பாட்டு நம்மளை காப்பாத்து. அப்படி ஒரு கவிதை நான் எழுதினேன். நீதானே என் பொண்ணு சந்தன், நீதானே என் பொண்ணு சந்தம், சாலையில் பாடிக்கொண்டே நடந்தாள், எங்கிருந்தோ இந்த பாட்டை என்று அவளை பிடித்துக் கொண்டது. பாத்திரங்கள் தேய்க்கும் போது நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள். நன்றாக கவனிங்க, நீதானே என் பொன்வசந்தம்ங்கிறதுக்கும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம சினிமாவில் பல இடத்துல பார்க்கறது அந்த காட்சிகள்ல தான் அது ரொமான்டிக் சீனா இருக்கும். ஆனா அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில ஒழிக்கிற தருணங்கள் என்பது ஆனா அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில் ஒழிக்கிற தருணங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கும். பாத்திரங்கள் தேயும் போது நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள், துணிகளை மடித்து வைத்துக் கொண்டே நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள், மீன்காரி மீனை துண்டாடுவதை பார்த்து கொண்டே நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள். மீனை கட் பண்றதுக்கும் நீதானே என் பொன்வசந்தம்ங்கிற பாட்டுக்கு தொடர்பு இருக்கா? பேருந்தில் அவசர அவசரமாக ஓடி இடம் பிடிக்கையும் நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள். அலுவலகத்தின் கோப்புகளில் இருந்து தலையை மெல்ல உயர்த்தி நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினாள். அந்த பாட்டை அவளுக்கு எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. அது எல்லா இடத்திற்கும் அவள் கூடவே வந்து கொண்டிருந்தது. அவள் குளிக்கும் போது அவளுடன் சேர்ந்து அவள் தண்ணீரும் நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடியது. தூங்க போகும் முன் அந்த பாட்டின் இசைத்தட்டில் சுழலும் உள்ள எடுத்து விடலாம் என்று நினைத்தாள். தூங்க போகும் முன் அவள் அந்த பாட்டின் இசைத்தட்டில் சுழலும் முல்லை எடுத்து விடலாம் என்று நினைத்தாள். அந்த முள் அவள் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ தைத்திருந்தது. அந்த முள் அவள் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ தைத்திருந்தது. அந்த பாட்டு மட்டும் நின்றுவிட்டால் தன் வாழ்க்கை என்னவாகும் என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அந்த பாட்டு மட்டும் நின்றுவிட்டால் தன் வாழ்க்கை என்னவாகும் என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அந்த பாட்டுதான் தன் வாழ்க்கையில் எல்லா சாபங்களிலிருந்தும் தன்னை மீட்கப் போகிறது என்று அவளுக்கு அபத்தமாக தோன்றியது. தலையணையை இறுக்கமாக அணித்துக் கொண்டு கண்ணீருடன் நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடத் தொடங்கினார். நண்பர்களே, நாம் படிக்கிற புத்தகங்கள், நாம் அறிகிற புதிய உண்மைகள், நாம் கற்கிற அழகான புதிய சொற்கள் எல்லாமே நம் வாழ்க்கையின் பொன்வசந்தங்கள். நம்மை சுற்றி எவ்வளவு வசந்தங்கள் இருந்தாலும் நாம் கடும் கோடைகளுக்குள் தான் வாங்குவோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பாட்டு, ஒரு புத்தகம், ஒரு சிந்தனை, ஒரு நற்செயல், இன்னும் சொல்ல போனால் நாம் கேட்கிற ஒரு சிறந்த உரை, இது எல்லாமே நம் பொன்வசந்தங்களாக நம்ம இதயத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும். நெஞ்சில் அப்படி ஒழிக்கிற பாடல்கள் இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாகிறார்கள், தங்கள் வாழ்க்கையை எங்கோ தொலைத்தவர்கள் ஆகிறார்கள். உங்களுக்கு எப்போதும் உங்கள் நெஞ்சில் ஒழிக்கிற பொன் வசந்தங்கள் இருக்கிறதா என்பதை கேட்டு பாருங்கள். வசந்தம் என்பது ஒரு பருவம் அல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு அறிதல், ஒரு சிந்தனை, ஒரு புத்துணர்ச்சி. அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாங்குகிற ஒரு புதிய நூல்கள், அவற்றிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற புதிய வெளிச்சங்கள் எல்லாமே உங்கள் இதயத்தின் பொன்வசந்தங்களாக மலரட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.